தலைக்க வைக்கணுங்க. எங்க அப்பன் என் மகனே விதிப்பையில் வேந்தன் அறிய மாட்டான். கரையை தொலைக்கலாம், காவேரி நீந்தலாம், பட்டு விதி வந்தால் பட்டுதான் தீரணுமா. விதி ஒன்று இருந்தால் வேற ஒன்று நடப்பதில்லை. அப்படி அதாவது பிரம்ம நிலையை எழுத்து அந்த எவன் கையா இருவருடைய உயிர் இயற்கையாக யாரு பண்ண யாரு பண்ணையும் போனா போகட்டும்னா ஏண்டா இந்த கெல்டு தாயாரி பையன் ஏண்டா இவன் வாழணுமா நான் சாகணுமாடா. நான் மைண்டல் வாலிப திசை ஏண்டா நான் உன்னை எத்தனை பார்க்க வேண்டியது இருக்குது. எத்தனை பாத்துருக்கேன். என்னத்த எங்க அப்பானே ஒரே வெட்டிதான் கெல்டு தாயாரி செத்து போயிட்டான். சரி சரிங்க. இந்த நன்மையான செய்தி சந்தோஷமான செய்தியா. சரி சரிங்க. எங்க அப்பா இந்த 3 முடிச்சு போட்டான் எங்க அப்பா எங்க அம்மாளுக்கு. ஆமா ஆமா ஆமா. எங்க அம்மா 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 எங்க அப்பா செத்து போயிட்டா கெல்டு தாயாரி கிழமை அப்படி எங்க அம்மா கடலை எங்க அம்மா அம்மா அம்மா. சரி சரி. இந்த சந்தோஷமான விஷயம் அம்மாட சொல்லணும். சரிங்க. அம்மா கிட்ட எங்க அம்மாட போறா அம்மா கிட்டயா சொல்றதுக்கு போறா. சரி சரி போறேங்க. போறேன். ஜாதகத்துக்கு போனேன். ஆமாம்மா. போன மகன் இவ்வளவு ஒரு சந்தோஷமா வந்திருக்கிறீங்க. ஆமா காரணம் அம்மா மகனே ஜாதகத்தை பார்த்து ஜோதிடரை கழித்து சொன்னா நன்மையான செய்திமா. என்ன செய்திப்பா? ஒருவேளை இந்த நாட்டை ஆண்டா என் உயிர் போயிடும். சரி. அப்படி என் தந்தையார் ஆண்டினா அதாவது என் தந்தையா உயிர் போகும். ஒண்ணு 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இருக்கணும். அப்படி இருவரும் ஒரு நாட்டிலே இருந்தா யாரோ ஒருத்தர் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரம்மா. பார்த்தேன் தந்தையாரை கொன்று தந்தையார் இருந்து நம்ம வாழ்வது வேஸ்டாம். வாழ்வுதான் இந்த உலகத்தில் இருக்கலாமா? என் பையன் வேணுங்கிறது அப்படின்னு ஒரு புத்திசாலின் பாத்தியாடி. ஆமா ஆமா. அதனாலமா தந்தையார் வாழ்த்துமா. சரி. அப்ப நீ மனது ஒரு ஆசையா இருந்துச்சுமா. திரும்பி ஒரு வாசனை அப்பனுக்கு வயசாகி போச்சு. நமக்கு இப்பதான் 23 வயசு ஆகுது. அப்பனுக்கு 80. நம்ம வாழும் காலம் நிறைய இருக்குது. அப்ப இன்னைக்கே நாளைக்கு செத்து போற பேரும் வயசாகி போய் சக்கரை பிரச்சனை ஏறி போச்சுங்க அப்பனுக்கு. அதெல்லாம் நரம்பு வேற ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்களாம். 2 மாசம் செத்து இருப்பாருங்க. அதனால அப்பன் இருந்தால் மகன் இருக்கக்கூடாது, மகன் இருந்தா அப்ப இருக்கக்கூடாது. அதனால நான் இருக்கிற அப்பா நீ செத்து போயிருப்பான் அப்பா ஓடு அழுகுறான். பார்த்தேன் மகனே இருவரிலே யார் சாவது என்று ஆண்டவன் கையில் இருக்குது. ஒரு அதாவது இருவரும் மறை அதாவது இறக்க மாட்டோம்னா அல்லப்பா விதிப்பயன் வேதனை அறிய மாட்டான். அதான் நீ செத்து போயிரு சாவு மறுத்தானே அப்பதான் செத்து அருமையான ஒரு காரியம் எல்லாம் சேர்த்து அம்மா என் கையில இருக்குதே இது ஆயுதம் ஒரே வெட்டு தாயாளி செத்து கிடக்குறான் போய் பாருமா.
தந்தை என்று பாராதபடிக்கு நீ கொன்று விட்டாயே, நீ எல்லாம் ஒரு மனிதனா? தெய்வமே! அம்மா, அவனு வயசாகி போயிடுச்சு. அவன் இன்னைக்கு நாளைக்கே சாவறவன். அவன் செத்து போயிட்டான். போனா செத்தா சாவிடும் பரதேசி நாய். அம்மா, நீ கவலைப்பா, உனக்கு புரிச்சுதானே வேணும். நீ ஏன் கவலைப்படுற? இன்னும் அப்படி தலை 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 அழகாக்குறேன். அம்மா, உனக்கு நான் 10 வருஷம் கட்டி வைக்கிறேன். நீ ஏன் மாடுற? அம்மா, ஒரு பெற்ற தாய் கிட்ட வந்து பேசக்கூடிய வார்த்தைய நீ பேசுற. ஏம்மா என்னம்மா? தாய்க்கு தலைமகனாக நீ பிறந்து தந்தையார் வடித்து விட்டார், தந்தையார் வடித்து விட்டார் என்று 1000 முறை சொல்றேன். ஏ பச்சை தேவடிய பரதேசம் உண்டா? அவன் செத்தா சாவிட்டு இளமையா இருக்கிறேன். அவன் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒரு தரமாவா போகுது. எதுக்கு எழுதுற? நீ அடிச்சாடி கண்டாரவாடி அடிச்சா எதுக்கு எழுதுற? அவன் செல்ட்டு போய் போனா போட்டோம். எவரா தரதல் இருக்கிறான், நான் பாத்துக்கிறேன். அவன் செத்து போயிட்டாவில. இனிமே பூ பட்டு உடுக்கிறதுக்கு இந்த தாலி எதுக்கு? அவனே செத்து போயிட்டு பாதிங்க வடே குதிரை குடிவாயா. இனிமே உனக்கு பூ மட்டும் எதுக்கு? பூ மட்டும் உனக்கு எதுக்கு? சண்டாரி இந்த தாலி உனக்கு எதுக்கு? அவரு ஒரு அப்பனே செத்து போய் அவனே தாலி
கண்டாரா ஓடி வாடிங்க ரெண்டு ஒன்று அடிச்சுனா அடி அவனை வயசா போய் செத்தா சாப்பிட்றான் உனக்கு ரெடி குறைச்சல் அப்படி வாழை சொல்லியாட்டினால தான் இருக்கிறேன் வாழை தன்னாரு வெற்றி பிடிச்சாரு சிக்கல் சிறுக்கு மாதிரி இருக்கிறேன் வேற கல்யாணம் பண்ணி அவன் செத்தாச்சு அவரு கண்டா வேலை போய் கேட்டு தாயாடி எதுக்குறி அழுவேன் அரைக்கு பிறகு நேரத்தே பிரதமன் செத்த நாயில பெத்த பிள்ளை தாயில தகப்பில்ல எனக்கு என்ன தோணுது அத்தான செய்வேன் மிருகத்தை போன்றவன் ஈவு இறக்கலாதவன் ஆண்டு ஆண்மலை எடுத்து வைத்தால் சிவனாபிஷேகம் போல் செத்தம் மீண்டும் வர போறதில்ல செத்து போயிட்டு தாலி எடுத்து விட்டேன் என்னிடத்தே பணிவாக இருந்து சரி சரி என்று தலையை செய்தால் ஆச்சு ஏருக்கு வரான ஒரு சுடி கணிதனை விட்டு உமாளவா கொண்டு போட்டு நிறுத்திக்க மகனே விதி என்று வந்து விட்டால் வேந்த நாளை வெல்ல முடியாது தெரிஞ்சுக்கிட்டா சரி படுவிதி வந்தால் வந்துதான் தீரும் ஆமா படுவிதி வந்தால் பட்டுத்தான் ஆமாடி மகனே அம்மா பெற்ற தாய் தந்தை என்று பாராத படிக்கு ஒரு தந்தையார் என்று பாராத படிக்கு இப்படி தலை வெட்டி கொன்று விட்ட இப்பொழுதே உனக்கு ஒரு நான் சாபத்தை கொடுக்கிறேன் ஏண்டி சாபத்தை கொடுக்குறியா பெத்த தாயின்னு சொல்ற ஒருத்திக்கு ஒரு மகன் நானு வாழைக்கு ஒருவளை தாய்க்கு ஒரே பிள்ளையா தவமா தவறு வெட்டி எடுத்துற மகனே அப்பன்னு அழுகுறியா அப்பன்னு ஒண்ணு விட்டுன்னு நான் பிறந்த காட்டி நீ தாயான நான் பிறகா இருந்தா நீ மலையிடி பிள்ளைகளாத மறட்டிம்பாங்க நான் பிறந்து உனக்கு நல்ல பேர் பட்டத்தை வாங்கி வச்சிருக்கிறேன் நீ பிள்ளை பத்த புண்ணியபதினு சாபம் நீ எனக்கு கொடுக்குற ஏடி சாப்பு கொடுக்க கூடி ஏடி சாப்பு கொடுப்பேன் இதோ ஒரு தாய் தந்தை என்று பாராத படிக்கு இப்படி தந்தையாரை கொண்டே இல்லையா உனக்கு ஒன்று மகன் பிறப்பான் அந்த மகன் கையாலேயே உனக்கு அழிவேடா அப்படின்னு சாபத்தை சரி அம்மா என்னமோ நம்ம மண்ணி சுற்றுவா நாம நாட்டில் எல்லாம் ஜகஜாலமா இருக்கலான்னு பார்த்தா ஏண்டி கண்டார ஓடி பெத்த பிள்ளையை பெத்து விட்டு அப்பனை ஒண்ணு பெத்த பிள்ளையை சாப்பிட கொடுக்குற எப்படி தந்தை என்று மாறாமல் சரி அண்ணா 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 போருமா போருமே போருமா ஓம் சக்தி பழையம் தந்தை என்று மாறாமல் எப்படி ஒரு மகன் நீ கொன்னையோ அதே போல உன் மனைவி இருக்கிறா பத்மாவதி 5 மாத கர்ப்பிணி அவர் வயிற்றே ஒரு ஆண் குழந்தை பிறந்து எப்படி உங்க அப்பா ஏதாவது மகன் ஒன்னையோ உன் மகன் கையால அவனுக்கு கட்டாயம் வரணும்னு நான் பத்தினி சாப்பிடுறேங்கிற பத்தினி சாப்பும் பழிக்குமா எங்க அம்மா பத்தினின்னு எனக்கு தெரியும் பாருங்க என்னைக்கு மகன் சாப்பிடணும்னு ஒரு பெத்த தாய் சொல்லிவிட்டியோ இனிமேல் நீ இருப்பது தவறு அவன் செத்தான் பாரு அவனும் அடியே பண்ணி சாக போற சரியாத புத்தியிலே அன்பா நான் வாழ வேண்டும் என்று அன்பா தந்தை என்று பாராமல் தாய் என்று பாராமல் பெரியார் சொல்வார் அம்மா பெத்த மன பெத்த பிள்ளை மலை கல்லன்பா என் கோபத்துக்கு நான் ஆளாகி காயத்தை மடித்து விட்டேனே நண்பா இப்படி அப்படியே அம்மாடி கொண்டதும் கொண்டு விட்டு இப்படி உக்காந்துட்டு அழுவா இந்த பாலான நாட்டுக்கு வச்சுட்டு ஏங்க அப்படி அழுகணும் நான் என்ன செய்யட்டும் நண்பா நான் வாழ வேண்டும் என்று என் தாயை தந்தை மறைத்து விட்டேன் ஏழே ஜென்மம் தானே இந்த பாவையில் சும்மா விடுமா அன்பா நீ எத்தானே கொன்ன ஆண்டு ஆண்டு அழுதாலும் ஆண்டவர் வர போறாங்களா இருந்தாலும் தாய் தந்தை மறைத்து அப்ப பாவையாகி விட்டேன் நண்பா அழுவாதீங்க அழுவாதீங்க என்ன புண்டைக்கு ஏன்னா நான் அழுவுறவனாடா ஏன்னா இவன் செத்தாச்சால கெல்ட்டு உக்கால வழி சாப்பிட்டுண்டா இவன் புரிஞ்சு போயிட்டா கதறகை இருந்தாளா நான் அப்பா சொன்ன அம்மா நான் சொல்றதை கேளு வேற பிரச்சனை கட்டி வைக்கிறேன் இவ கேட்டாளா எனக்கா சாப்பிட கொடுத்தாளா அம்மாளுக்கு வேற பிரச்சனை ஆமாண்டா இன்னும் நானே கூட கட்டிருப்பா நானே கூட கட்டிருப்பேன் கேட்கறான் இவன் என்ன செய்யறது கேளு ஆனா இருந்தாலும் நாடாளா பண்ண எங்க அப்பன் எங்க அம்மா நாடாளு இளவரசி 9ஆவது ஆண்டுட்டு இருந்தாங்க இவங்க இருவரையும் தகனம் செய்யணும் ராஜ மரியாதையோடு அதான் சந்தன கட்டை வெட்டி எப்படி சந்தன கட்டை வெட்டி ஜவாது பன்னீர் தெளித்து இவங்க இருவரையும் சந்தன கட்டையால் எரித்து தகனம் செய்யணும் இந்த வேலை யாருக்கு உனக்கு ஏய் அப்படி நினைக்க கூடாத சந்தன கட்டை கம்மியா விக்குதா காய்ச்சி செவ்வாது போனது இவங்களுக்கு புடுத்துருமா காலை 2 பேரையும் பிடிச்சிக்கா தர 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 தரன்னு இங்க இருந்து குண்ட மேல கட்டு தெரியுமா
ஆமா இது அது தெரியல பாலமலை இழுத்து கொண்டு போய் கரெக்டா போடு. இந்த பொழந்த நீ கழுவிக்குது பாரு, இது ரெண்டு பேரும் கொத்தியா தூக்கணும், எடுத்துட்டு போறான். டேய் மூணா கொடியை கட்டி எடுத்துட்டு போறான், எடுத்துட்டு போய் போடுறான் மிருக ஜாதி திங்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் பிறந்ததே பேசிட்டான், எடுத்துட்டு போறான். தான் வாழ வேண்டும் என்றால் நம்ம கொல்ல வர பசை கூட பசை கொண்டா பாவமா, தன்னை கொல்ல வர பசை கூட நாம திருப்பி வர தப்பு இல்லைன்னு பஞ்சாங்கத்துல, அதனால கொல்லலாம். சாவுக்குண்டா வாழ பிறந்தவன் நாலு நம்மால இல்ல அம்மால பாக்கணும் செத்து போயிட்டாடா, எப்படா பண்ணுவேன் வடங்க. இருந்தாலும் ஒரு விஷயம், எப்படி எங்க அம்மா பத்தினி அவ கொடுத்தாவது ஒரு சாபம். ஒரு மனிதன் உயிர் வாழ் வேலையில மனன் வந்து சாபம் கொடுத்தா அது கட்டாயம் பலிக்கும். எப்படி மகனன்று வராமல் தந்தையாரை கொண்டையும் அதே மாதிரி உன் மனைவி அதாவது பத்மாவதி 5 மாதம் நேரம் கர்ப்பிணியா இருக்கிறான், அவ வயிற்றிலே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண்கையே கையால உனக்கு கட்டாயம் மரணமடா அப்படின்னு அம்மா சாபம் கொடுத்துட்டா. சரி இந்த சாபத்துக்கு உமாச்சனம் வேணும். ஆமா வேணும் வேணும். எனக்கு அம்மா பத்தினி ஒரு சாபம் கட்டாயம் பலிக்கும். ஏன்னா என் மனைவி இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் எங்க போகணும் தெரியுமா? எங்க என் உயிரை காப்பாத்திக்கணும். எங்க போலான்னு சுபபுரமான சந்தித்து கடூரமான தபத்தை செய்து சாகாத வரம் சாக வரக்கூடாதுடா, வேகாத உடல் என் உடலுக்கு நெருப்பில போட்டாலும் இந்த உடம்பு எரியக்கூடாது, அழிவில்லாத செல்வங்கள் செல்வம்னா காட்சி பண்ணும். இப்படி 3 வரத்தையும் நான் வாங்க போகணும். எங்க அப்பா அம்மா செத்த செய்தியும் என் மனைவிட்டு சொல்லணும். மனைவி அழைத்து வா.